திருடி வந்தார் எல்லாம் புத்தி வரும் வாழ்க்கையே ஊருக்குள்ள தாய்க்கு அழகு ஊட்டி போல அங்கிருக்கும் தாயம்மா சாமிக்குள்ள நல்ல சாமி சன்னதிக்கு போயிட்டு வாத்தா பூசாரி பிஎன் பூசாரி அழைச்சிட்டு போங்க சாமி. கோவில் பூசாரி எங்க இருந்தாலும் சரி சரி நீங்க போயிட்டு வாங்க. இந்த நம்ம பூசாரி வர்றாரு ஒரு ஆள் போங்க கூட்டி போங்க. ஆமா அப்படி போ சாமி. ஒரு நாளைய வாசல் போயிட்டு வாங்க. ஏழு ஒரு கடகமும் நம்ம ஊர் எல்லை தெய்வத்தோடு போயிட்டு சாமி போயிட்டு வா. சன்னதிக்கு போயிட்டு வாதா. ஊர் தேடி வந்த தெய்வம் எல்லையில் நிற்கக்கூடாது. ஊர்ல குணக்கணும் நடு இருக்குது ஆலயம். குங்குமத்தால் வட்டியிட்டு தாயி மருளாதி வந்திதம்மா முடிக்க அழகவேறு கோவில் கொண்ட ஈஸ்வரியே அழைக்கின்றேன் ஆடு எங்கே வந்திடம்மா.
இந்த கரகம் எடுத்து ஆடுற குழந்தைகளுடைய சொந்தக்காரங்க பின்னாடி வந்து இருக்கம்மா. ஏன்னா ஒவ்வொரு கரகமா பேர் சொல்லி இறக்கும் போது தன்னறியாம கீழே விழுந்துருவாங்க. பாதுகாப்பு ஒரு முக்கியமான விஷயம். கரகம் எடுத்து ஆடுற குழந்தை சொந்தக்கார மாதிரி வாங்கம்மா, முன்னாடி வாங்க, முன்னாடி எந்திரிச்சு வாங்க. ஏன்னா 7 முத்துமாரி அம்மன் எடுத்து ஆடுறாங்க. ஆனா எந்தெந்த முத்துமாரி யார் யார் மேல வந்து கரகம் எடுத்து ஆடுறாங்கன்னு இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு தான் தெரியும். நான் தான் அந்த நார்த்தாமலகாரி, நான் தான் திருவப்பூரா, நான் தான் கொன்னையூரா, கண்ணபுரத்தா, சமயபுரத்தாண்டு பேர் அவங்களுக்கு தான் தெரியும். அத்தான் உன்னுடைய பேரை நாங்க சொல்லுவோம். யார் அந்த கரகமோ அவங்க மனங்குளிர் ஆடி வந்து உங்க கரகத்தை இறக்கும். நாங்களா வாங்கி வச்சா தப்பாகி போயிடும். ஆமா சாமி, அடையாளம் தெரியணும் இல்ல. ஆளை விடுங்கம்மா. மூத்தவ யாரு, இளையவ யாரு, நடுவில் இருந்தவ யாருன்ற விளக்கம் தெரியணும். ஆத்தா தாயே, இந்த 7 முத்துமாரி அம்மனும் முதலாவது பிறந்தவ நார்த்தாமலை எல்லையில் அமர்ந்து அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நார்த்தாமலை முத்துமாரி மூத்த பிறந்தவர், மக்களது மேனிகில பெரியம்மா பார்க்கக்கூடியவர். அந்த முத்துமாரி யார் மேலாக நீ வந்திருக்கிற ஆத்தா ஓடியா பார்க்கலாம். அந்த ஆட்டம் குறையாம விளையாண்டு உன்னுடைய பொங்கரத்தை கொண்டு இறக்கு சாமி. முதலாவது கரகம் ஆடி வந்து கரக வைக்கையில வந்து பிடிச்சுக்கிறங்கம்மா. திணறு போட்டு கரகத்தை வாங்கிக்கிறோம். விட்டாதிய கீழே விழுந்துற போறாங்க. முதலாவது கரகமாக நார்த்தாமலையை நீலே குடிகொண்டு வருகின்ற பக்தர்களுக்கும் கேட்கின்ற வரங்களை வாரி வாரி கொடுக்கிற நார்த்தாமலை முத்துமாரி எல்லாம் கை தட்டலாமே. ஒவ்வொரு கரகம் இறங்கும் போது ஆத்தா மனங்குளிர தாயே நார்த்தாமலை எல்லையிலே எல்லையிலே கரகத்தை முன்னாடி கொண்டு வாங்க தாயே. அப்பனா தான் தெரியும். அங்கடே சைல வச்சு மறிக்காதீங்கப்பா. நான் பெரியவன், நீதான் பெரிய போட்டி போடக்கூடாது. விடுமா விடுமா பாப்பா, உனக்கு பெரியவங்க நாங்க யாருமே இல்லை தாயே. முதலாவது கரகம் நார்த்தாமலை கரகம். ஆடி நீ முன்னாடி வந்து கரகத்தை வை சாமி. ஏன்னா நீயா கொண்டு வந்து வைக்கணும். ஆமா சாமி, நாங்களா உடையாந்து வாங்கிக்கிட்டோம்னா அப்புறம் தப்பு சொல்லி ஒரு ஆட்டம் குறையாம விளையாண்டு வா. முதலாவது கரகம் நார்த்தாமலையில வந்து இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கரகம் இறங்கிருச்சு. இரண்டாவது பிறந்தவ திருவப்பூர்காரி, திருவப்பூர்காரி புதுக்கோட்டை எல்லைக்கே உன்னாடி இருக்கிற காவக்காரி அவதே எல்ல தெய்வம். யார் அவ? தாயே ஓடி வா தாயே. நம்ம திருவப்பூர் எல்லையிலே தாயே காவக்காரி, திருவப்பூர் எல்லையிலே தாயே காவக்காரி, காவக்காரி மைவட்டதாயே பப்பூரை காவலே திருவப்பூர் தாயே கமாய் 1000 கண்ணுடையாளை வேப்பிலை காரி. பொறுமையா பொறுமையானே. கரகம் திணறு உடல பிடிங்க. என்ன அங்கே நிற்கிறீங்க? ஆடிக்கிறீங்களோ பின்னாடி பிடிச்சிக்கிறீங்க. ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து உடனே குடிக்க தண்ணி கொடுத்துடாதீங்க. ஆமாங்க, கொஞ்சம் மூச்சு வாங்கி நிக்கிட்டு அப்புறம் கொடுக்கலாம். உன் ஆட்டம் குறையாம வல்லமை குறையாம மூன்றாவது கரகமாக கொன்னையூரில் அமர்ந்தங்க வரக்கூடிய பக்தர்கள் அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கிறாரே கொன்னையூர் முத்துமாரி, கொன்னையூர் தாயே உத்தமல்யம்ம பாக்கிறவ. ஓஹோ, இந்த தாயினுடைய மகிமை. ஆஹா, உள்ளாத கோவக்காரி மரம்ம போட்டுட்டான்னா உயிர் வழி வாங்க கூட அஞ்ச மாட்டான் சாமி. அப்பேற்பட்ட அந்த கோவக்காரி யாரு? ஆத்தா தாயே. உள்ளாத கோவக்காரி கோவக்காரி உள்ளாத கோவக்காரி கோவக்காரி தாயே. அன்னை உமையவளே அம்மா. இந்த பெண்கள் வந்து புடிவாங்கம்மா. அக்கடா பூவே காணோம். வேடிக்கை பாக்குறீங்களா நின்னுக்கிட்டு? ஆத்தா நீங்க தான் சொன்னீங்க சாமி, பொல்லாத கோவக்காரின்னு. அவ கோவாதே. பொறுமை பொறுமை சாமி. காலையில் வரைக்கும் அந்த பூ இருக்கணும் கிரகத்தில். ஐயா பாதி பூவை காணா. அதெல்லாம் ஆடைய மட்டும் போயிடுச்சியா. சரி சரி தாகி மூன்றாவது கிரகம் விட்டது. நான்காவது கிரகம் கரகம் இருந்திரப்பட்டு எல்லில் அமர்ந்திருக்கக்கூடிய முத்துமாரி தாயே. அமாவாசை பௌர்ணமின்னா ஆத்தருடைய ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் நடக்கும். இருந்திரப்பட்டி தாயே. அப்படிப்பட்ட முத்துமாரி எங்கே? சாமி. இருந்திரப்பட்டி முத்துமாரி
பாட்டி முத்துமாரியம்மா வந்துட்டாங்க. ஆமாம் சாமி. ஐந்தாவது பிறந்தவர் வைத்தூர் முத்துமாரி. வைத்தூர் தாயே. இந்த தாயினுடைய மகிமை வைத்துக்கொள்ளாம பாக்குறவ. சரி. இந்த தாயவருடைய மகிமை எப்ப தெரியும்? எப்ப சாமி? ஒரு வாழ காலமாக நம்ம கண்டறிவதற்கு முதல்ல தீராத வைத்த வழி வரும். சரி. ஏன்னா இந்த மத்தம்மா போட்டிருக்கிற மக்க மனுஷ பாக்குற பார்வைக்கு தெரியும். சரி. கண்ணம்மா போடுறது, பெரியம்மா போடுறது, முன்னேமா பாக்குறது, சடையம்மா பாக்குறது எல்லாம் மக்கள் பார்வையில சொல்லி போடுவாங்க. சரி சாமி. இந்த அம்மா போட்டிருக்கு அந்த பொண்ணுக்கு, அந்த பையனுக்கு அந்த அம்மா போட்டிருக்குன்னா. சரி. ஆனா இந்த ஆத்தாவுடைய மகிமை கண்டிப்பாக ஒரு வாழ காலமாக தீராத வைத்த வழி. சரி. ஆஸ்பத்திரியா ஓடுவோம், பச்சை தண்ணி கூட உள்ள இறங்காது, உண்மையில இறங்காது, குடிக்க முடியாது. அதுக்கப்புறம் தெரியும் இது தாயினுடைய மகி என்பதற்காக ஆத்தாளுடைய ஆலயத்துல வைத்த மாவில கெடுக்கிறமே அதுக்குண்டான சிறப்புக்குரியவதான் இந்த வைத்தூர் முத்துமாரி. வைத்தூர் தாயே. யார் அந்த வைத்தூர் முத்துமாரி? ஓடிவா சாமி. வைக்கலாம். வைத்தூரா வந்துட்டா. சரி சுவாமி. நம்ம சொன்னது போலதான் இந்த 5 கரகமும் சரி ஒரு மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். ஆனா மீத இருக்கக்கூடிய 2 நம்ம திருச்சி மாவட்டம். அப்படியா? கொள்ளிடம் ஆற்றங்கரையோரமாக சரி ஆதி சமயபுரம் என்று சொல்லக்கூடிய கண்ணபுரத்துல பிறந்தவர் கண்ணபுரத்தா. கண்ணபுரத்தா ஆத்தாளுடைய வேண்டுதலுக்காக கண்மலர் பாலிப்போம் அவருடைய ஆலயத்துல. சரி சாமி. அதன் அருகாம இருக்கக்கூடிய சமயபுரத்தா சங்கமலமா பார்க்க புரியும். ஒட்டி பிறந்த அக்கா தங்க அவங்க வேற விளையாடி இறங்கட்டுமே. சரி சாமி. ஆள விடுங்க, மையத்துல விடுங்க. தாயே, ஆட்டத்துல சிறந்தவன் வேப்பிலை காரி விளையாடும் பத்ரி வேப்பம் மரங்கள் சூழ அந்த கண்ணபுரம் எல்லைகளே உன் எல்லைகளே நீ ஆடி வரும் ஆட்டம் எப்படி, நீ ஓடி வரும் அழகு எப்படி தாயே. மலையாளம் 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 சமயபுரத்து முத்துமாரி எப்படி வாரான்னா மாரியமா சிரிச்சுக்கிட்டு ஆடி வரா.
சாமி வா. ஓடி வாட்டா சமயத்தை விட்டு மாறி அப்படி ஆட்டத்தை ஒட்டு முடியா. வா சாமி வா. வாசாமி இங்கிட்டு வா. ஆடே மேடம் இங்கிட்டு இருக்குது. வாசாமி பராசக்தி போதும் எல்லாம் கை தட்டலாமேமா, கை தட்டுமா. இதுக்குத்தான் நாங்க சொல்றது, இடையில தூங்காதையே சாமி ஒரு போட்டு மிதிச்சிருவாங்கன்னு. பொறுமை சாமி. அரி அதுக்குள்ள எங்கிட்ட போலாம். அருமையான ஒத்துழைப்பு, சிறப்பான மக்கள். இந்த அநாத பண்ணையிலும் அன்பு உள்ளங்களுக்கு இல்ல சாமி இல்ல தலையில போடாத, நெத்தில பூசு நெத்தில. அடுத்து எப்ப உன்னை வாடு சொல்லி அழைக்கிறோம் அப்பொழுதுதான் தாயை வரணும். அது வரைக்கும் நெல்லு சொல்லு கட்டுப்பட்டு யாரும் போயிட வேணாம். இது போல அதிகாலை 3 மணி அளவிலும் சின்ன கருப்பண்ண சாமியும் பெரிய கருப்பண்ண சாமியும் கையில தீப்பந்தம் முடிச்சு அருவாமலை என்று கோழிகா குடித்து கேட்கின்ற வரங்கள் எல்லாம் கொடுக்கும் நேரம் வரும். அப்பொழுது ஆண்டுகளம் ஆளனும் கலைத்துறையில மென்மேலும் சிறப்பான பணிகள் செய்ய வேண்டிக்கிறோம். உங்களுடைய ஆதரவு இருந்தா தான் போக முடியும். கண்டிப்பாங்க. நன்றி. ஆதரவு கொடுத்து வாழ்த்தி அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி கடந்த வணக்கம். பிறந்த நாளுக்காண்டி வாழ்த்தி மாலை அணிவித்து கௌரவப்படுத்தும் நண்பர்களுக்கு நன்றி. பேர் சொல்லியா? ஆமாங்க. அது போல பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து மலர் மாலை அணிவித்த அன்பு உள்ளங்கள் ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என்னுடைய சார்பாக எங்களது கலைப்பணிக்கின்ற சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அப்படின்னு சொல்லுமா, தயவு செஞ்சு யாரும் வீட்டுக்கு போயிட வேண்டாம். உங்களுக்கு தூக்கமே வந்தாலும் இங்கனே படுத்துருங்க. உங்களுக்கு டீ வேணுமா என்ன கேளுங்க. சரி. காபி தண்ணி வேணுமா என்ன கேளுங்க. சர்பத்து வேணுமா என்ன கேளுங்க. போஸ்ட் ஆர்லிஸ் கல்கோனா உருண்டை வேணுமா என்ன கேளுங்க. கல்கோனா கடலை மிட்டாய் வேணுமா என்ன கேளுங்க. சரி. பாப்கார்ன் வேணுமா என்ன கேளுங்க. பாப்கார்ன். ஆனா காசை மட்டும் நீங்க கொடுத்துருங்க. அங்க சைடுல இருந்து ஒருத்தன் கோட்ரு கேட்கறான். சண்டாளா. அதனால அவங்க இடத்துல அவங்க உட்காருங்க. இடத்த மாறி உட்காந்து இட பிரச்சனை வந்துட போகுது. ஏற்கனவே நாட்டுல பல பிரச்சனை. இதெல்லாம் மைக்கில சொல்லுவியோ. போய உள்ள போய. தாயை பூதகரங்களே தந்தையை எங்களை அழைத்தபடி முடிந்தது. வெகும் சிறப்பாக முடிந்தது. மீண்டும் எப்பொழுது அழைக்கின்றீர்களோ மறுகணம் அழைக்கும் வேலைகள் ஓடி வருவோம். அப்படியாகட்டும். மகனே என்றால் ஓடி வந்து விடுவீர்கள். பூதகணங்களே ஓடுங்கள். போயிட்டாங்க. சக்தி சுவாமி இப்பொழுதாவது நம்புகின்றாயா? இந்த பூவுலக மக்களிடத்திலே தெய்வ பக்தி இருக்கிறது என்பதை தற்பொழுது நிறுத்தி விட்டேனே. அதுபோல் நான் சொன்னது பிரகாரமே அந்த அக்னியேற்றம் செய்திருக்கக்கூடிய மகிழ்சரக்கன் அளிப்பதற்காக நீ பூலோகத்திலே மாழவரப்பாக இருக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. அது சீக்கிரம் சென்றடைய வேண்டும். நான் ஆதிகலிகத்திலே அமர்ந்து வேடிக்கையாக பார்த்து கொண்டிருப்பேன். அப்படியா? வெற்றி உரைக்க சென்று வா சக்தி. ஓம் நமச்சிவாய நமகே. ஓம் நமச்சிவாய நமகே. ஹரி ஓம் நமச்சிவாய நமகே.